விட்டுருங்க. இது மடிஞ்சுக்கிச்சு. நான் இதை வச்சே சொல்லி கொடுத்துறேன். இங்கே பாருங்க, நீ ஸ்டார்ட் பண்ணிக்கம்மா. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, இப்போ இந்த துணி இதை வந்து ஒரு பக்கம் அயன் பண்ணிட்டேன். தெரியுதா? இந்த துணியை வந்து மடித்து வச்சு அயன் பண்ணிக்கிட்டேன். எதுனா கீழ் பக்கத்தை அயன் பண்ணியிருக்கேன். இன்னொரு துணியை இப்படி எடுத்துக்கிட்டேன். இந்த துணியோட அளவெல்லாம் இல்லை, இதை விட இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் போதும். பீஸ் தான். சரியா? வச்சுட்டு கவனிங்க. இங்கே பாருங்க, தெரியுதா? கீழே துணி இருக்கணும். இது கீழே தானே, கீழே அயன் பண்ணதுக்கு கீழே துணி இருக்கணும். சரியா? மேலே கரெக்டாக வச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல. இப்போ இதெல்லாம் இப்படி வெளியே இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து தைச்சதுக்கப்புறம் திரும்ப இது எல்லாத்தையும் வெட்டிடுவேன் ஷேப் வச்சு. அதனால் இந்த துணி ஸ்கொயராகவே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கவனி, இங்கே இப்போ இங்கே கேன்வாஸ் முடிஞ்சிருக்கு. தெரியுதா? முடிஞ்சிருக்கு. அது இங்கே தெரியுதா? இந்த மட்டத்தில் தான் தைக்க ஆரம்பிக்கணும். மடிச்சுக்கோ. அயன் பண்ணதாகவே இருக்கட்டும். இங்கே பாரு, நகத்தில் கீறி இருக்கேன். சரியா? இந்த இடத்துலேருந்து தைக்க ஆரம்பிக்கணும். தைக்க ஆரம்பிக்கக்குள்ள இங்கேருந்தே வா, கீழேருந்தே வாங்க. ஒத்த துணியில் வரும் தையல் வந்துரு. தெரியுதா? கேன்வாஸை ஒட்டி தைக்கிறேன். லைட்டாக திருப்பிட்டேன் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி. என்ன, கேன்வாஸ் மேலேயும் தைக்கல, கேன்வாஸை விட்டு வெளியவும் தைக்கல. இந்த ஓட்டைக்குள்ளே பாரு, அந்த ஓட்டைக்குள்ளே பாருங்க, ஊசி உள்ளே போதில்ல, நீடில் உள்ளே போகிற இடத்துக்குள்ளே பாருங்க. தெரியுதா? கேன்வாஸ் ஒட்டி கேன்வாஸ் ஒட்டி, கேன்வாஸ் மேலேயும் தைக்கக்கூடாது, தள்ளியும் தைக்கக்கூடாது. மேலே தைச்சிங்கன்னா ஷேப் வராது, ஷேப் மாறிடும். கேன்வாஸை ஒட்டி தைச்சிங்கன்னா லூஸ் விழுந்துடும். துணி தான் இருக்கும், கேன்வாஸ்